வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ்ச்சி டேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M3 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2 days கழிச்சு நான் ரிவ்யூ போடுறேன். ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க டெஸ்டிங். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்பாக்சிங் போட்டு ஒரு 2 நாளில் ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க அன்பாக்சிங் என்னென்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு மகிழ்ச்சி டேக். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிடந்த 1 weekமாக வீடியோவே போடல. இனிமேல் ரெகுலராக வரும், ஃபீல் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போக்கோ M3 பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு ரியல்மி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அதே பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. எல்லோ கலர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் போக்கோங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. M3 சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh தான். அவர் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தெளிவாக 6000 mAhன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற மாதிரி இதோட பவர் அடாப்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22.5 வாட் கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் தான் சப்போர்ட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6.5 inch 5.3 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 48 மெகாபிக்சல் கேமரா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கேமரா மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இந்த ப்ரைஸ்க்கு. சரி, எவ்வளோ தாண்டா அந்த ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 11,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். 6GB ரேமுடைய வேரியன்ட் வந்து 11,000 விற்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அதே வேல்யூவில் தான் இருக்குது, மாறவே இல்லை. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 12,000 ஹண்ட்ரடில் மொபைல் வாங்கினா இது மறக்காமல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றும் பெருசாக தரலிங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளார வந்து யூசர் மேலே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம் எஜெக்டர் பின். இதை வந்து இம்பார்ட்டனாக இந்த பாக்ஸில் இருக்க ஒரே இம்பார்ட்டனாக இந்த சிம் எஜெக்டர் பின். அதுக்கப்புறம் இந்த சில டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன உள்ளாக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க தொட்டியே பார்த்தோம். ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த போக்கோ M3. அதில் வந்து மொத்தம் 4 கலர் கிட்டே இருக்குது. அதில் பிளாக் கலர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ஃபங்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ட்ரை பண்ணோம். எனக்கு டிஸ்பிளே பின்னாடிக்கு அந்த டிசைனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் ட்ரை பண்ணலாம். ப்ளூ வித்தியாசமாக இருந்துச்சு, பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. நான் பிளாக் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கனால இந்த பிளாக் கலர் வேரியன்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா இந்த பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பிளேட் இந்த இடத்துல மட்டும் தான் கிளாஸ் மாதிரி இருக்கும், மீது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த டெக்ஸ்டர் ஃபினிஷும் நல்லா இருக்குது. ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பியாக இருக்குது. நீங்கள் போக்கோ X2வில் பார்த்த மாதிரி இந்த வலுவலுப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்க்குறதுக்கு 4 கேமரா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமராலையும் ஒரே ஒரு கேமரா தான் உருப்படியான கேமரா, 48 மெகாபிக்சல். மீது 2 கேமராவும் வேஸ்ட் தான். ஐ மீன் 2 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஒன்று மேக்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அடுத்த ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா செமையாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளாஷ் லைட்டு ஓரளவுக்கு எல்லா இது கொடுக்குற மாதிரி தான். இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக சொல்ல விரும்பல, இருந்தாலும் நல்லா இருக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அதோட ஃப்ரண்ட்டில் வியூ பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் கேமராவோட கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. இதில் நீங்கள் 3 போட்டுக்கலாம் அட் டைமில். அதாவது 2 சிம் போட்டுக்கலாம். அது கூட ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ நோ பிரச்சனை, எதை வேணால் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 512 GB வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்குது. அதனால் உங்களுக்கு மெமரி பொறுத்த வரைக்கும் இதில் பிரச்சனை இருக்காது. இதில் வந்து 6GB வேரியன்ட் 64GB 11,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க, மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பவர் பட்டன்லேயே தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இதோட ஹையர் வேரியண்ட்டில் அதாவது போக்கோ X3 போக்கோ X2 பொறுத்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்பீட் இல்லைனாலும் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது. இந்த வச்சனே ஒரு 1 செகண்ட் டிலேயில் ஓப்பன் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஃபேஸ் அன்லாக்கும் அக்யூரேட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏஐ வந்து அவ்வளோ டெவலப் ஆகாதனால உங்கள் ஃபேஸ் சிமிலராக இருக்கீங்க வேறு யாராவது பார்த்தா கூட இது ஓப்பன் ஆகுது. நான் சில டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உள்ளார இருக்க மெமரிஸ் பார்ப்போம், உள்ளார ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம வெளியில் இருக்க ஃபிசிக்கல் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இப்போ உள்ளார என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரன் ஆகிற ஸ்னாப்ட்ராகன் 662 சிப் வந்து மிட் ரேஞ்சில் கொடுக்குற நார்மல் சிப் தான். இதில் மேக்ஸிமம் எவ்வளோ சிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ மிட் ரேஞ்சில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தாராளமாக கொடுக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய கேம், அதாவது கால் ஆஃப் டியூட்டி மொபைல் பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் வச்சு ஈஸியாக நடக்கலாம். லோ மீடியம் செட்டிங்ஸில் வச்சு விளாடலாம். ஹை செட்டிங்ஸ் போக முடியாது, வாய்ப்பே இல்லை, தினமும் ஃபோனு. ஆனால் லோ செட்டிங்ஸில் நீங்கள் வச்சு ஈஸியாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இதில் என்ன பிளாட்வேர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா போக்கோ லான்ச்சரில் பிளாட்வேர்ஸ் இல்லை. நீங்கள் வேணால் ஆட்ஸி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆட் கூட வரலைங்க. சீரியஸாக ஒரு ஆட் கூட நான் பார்க்கல. அடுத்ததாக இதோட
கேமரா பார்ப்போம். இதோட கேமரா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஃபுல் ரிவ்யூவில் உங்கள்கிட்ட அந்த கேமரா பற்றி தெளிவாக சொல்கிறேன். 14 மெகா பிக்சல் கொடுத்துருக்கேங்கிறாங்க. பட் 48 மெகா பிக்சல் வந்து போட்டு எடுத்தால் மட்டும்தான் 48 மெகா பிக்சலில் வச்சு எடுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்சர்ஸ் வருது. எனக்கு ஃபோட்டோ கேமரா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தோணுது. அது மட்டும் இதில் கொஞ்சம் சரி பண்ணிருக்கான்னு தோணுது. வேறுபடி இதில் கேமரா வேறு எதுவும் ஒரு குறை சொல்கிற மாதிரி இந்த ஃபோன் இல்லை. நெக்ஸ்ட்டு இது ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரெஃப்ரெஷ் ரேட் தான். 120 90 நீங்கள் போல் இது 11,000க்கு அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. இதில் ஹெச்டி ப்ளஸ் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் பண்ணால் நிறைய பேர் ஹெச்டி ப்ளஸ் தான் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை நல்லாவே இருக்குது. வைஃபை காலிங் வேர்ல்ட் காலிங் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லா போக்கோ இதெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி அவங்களுக்கு ஆப் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா மீ ஃபோன்லேயும் அந்த அப்டேட் வந்துருச்சு. மீ ஃபோன்லேயும் உங்களுக்கு போக்கோவில் இருக்க மாதிரி ஆப் ட்ராயர் வந்துருச்சு. அதை நீங்கள் வைக்கலாம், உங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்டேட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லிட்டேன். இது வந்து வரும் அன்பாக்சிங் மட்டும் தான். ரிவ்யூவில் இதில் நான் குறை இந்த ஃபோன் வாங்கலாம் வேணாமான்னு சொல்கிறேன். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க, ஒரு லைக் கொடுங்க.